ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog பார்க்கலாம் வாங்க. நேரம் ரொம்ப ஓடிட்டே இருக்கு இல்லையா? இப்போல்லாம் நிறைய சேவிங்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம இஎம்ஐயோ இல்லை கடனோ வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவை, என்ன நமக்கு இது வாங்கணுமா கண்டிப்பாக அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சதுக்கப்புறம் நம்மளோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் சேவிங்ஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து என்வலப் மெத்தட். ஸோ இதில் நான் 5 என்வலப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 15,000 4 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட். ஸோ இது என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதை ஸ்ப்ளிட் அப் செக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ செக்ஷன் 1 வந்து 4,000, செக்ஷன் 2 வந்து 6,000, ஸோ செக்ஷன் 3 3,000, ஃபோர்த் செக்ஷன் வந்து 2,000. ஸோ இது எல்லாமே நம்ம ஆடப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15,000 வரும். ஸோ இந்த சேலஞ்ச் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் நினச்சிருப்போம், அந்த பொருள் நம்ம இஎம்ஐயோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை கடன் கொடுத்தோ வாங்குறதுக்கு பதிலாக இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பண்ணும்போது நம்மளையே சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வாட்டி நம்ம சேவ் பண்ணும்போது நீங்கள் எந்த செக்ஷனில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த செக்ஷனோட அமௌண்ட்டை எடுத்து நம்ம உள்ள என்வலப்புக்குள்ளே வச்சுட்டு கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த பொருள் மேலே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியோ அதே மாதிரி தான் எண்டிங் அப்பவும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நான் 5 என்வலப் எடுத்திருக்கேன். ஒன்று 10, 20, 50, 100, 200 அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்வலப்பில் வந்து நான் நேம்ஸ்க்கு பதிலாக நம்பர்ஸ் எழுதிக்கிறேன், என்னென்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு கீப் த அமௌண்ட். இந்த அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் டெய்லியும். ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு 50 கிடைக்கும், ஒரு நாளைக்கு நமக்கு 100 சேவ் ஆகலாம் அந்த மாதிரி. ஸோ என்வலப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த மணி சேலஞ்சாக இருக்கும்போது ஒரு உட்டன் பாக்ஸ் வேணும், ஒரு பவுச் வேணும், ஒரு மண் உண்டியல் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு நாளை வந்து நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வச்சுட்ருப்போம். வீட்லேயே நம்மக்கிட்ட நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லை நியூஸ் பேப்பர்ஸில் வர பேம்ப்ளெட்ஸ் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் தான் எடுக்கணும், கலர் ஷீட் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட எது இருந்துச்சோ அதை நீங்கள் ஒரு என்வலப் பண்ணிட்டீங்கன்னா வேலை சிம்பிள். ஸோ நீங்கள் அந்த மூமெண்ட்லேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சேவிங்ஸோட ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நம்ம நிறைய சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நிறையான்றது நம்மளுடைய வாழ்க்கை முறை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை நிர்ணயிக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்வலப் நான் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அமௌண்ட்டை நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் என்வலப்ஸில் போட போகிறேன். லைக் 20, 50, 100. ஸோ நான் இன்றைக்கி செக்ஷன் 1 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷன் 1லேயே நான் வந்து என்னோடய அமௌண்ட்டோட டினாமினேஷன்ஸை நான் கலர் பண்ணிவிட்டு அதை நான் வந்து அந்தந்த என்வலப்ஸில் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு இந்த என்வலப் மெத்தட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க ஒரே பவுச்சில் எல்லா அமௌண்ட்டும் போட்டு வைக்கக்கூடாதா? கண்டிப்பாக பண்ணலாங்க. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிச்சனில் ஒரு 5 லிட்டர்ஸ் ஆயில் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதுலேருந்தே எடுத்து டெய்லி நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஒரு பூரி பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வடை போடுறதுக்கோ அந்த 5 லிட்டர்ஸ்லேருந்தே நம்ம எடுத்து கடாயில் ஊற்றும் போது நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி அதை நம்ம ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுப்போம். ஏன்னா இவ்வளோதான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த என்வலப்பில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ஒரு செலவு வந்தாலும் இந்த என்வலப் நமக்கு ஞாபகமே வராது. ஏன்னா நீங்கள் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ வேறு எந்த ஒரு எமர்ஜென்சி செலவு வந்தாலும் நம்ம இதை எடுக்க மாட்டோம். குட்டி குட்டி அமௌண்ட்ஸாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை ஏன் நம்ம இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம்.
இப்போது நம்ம இந்த அமௌண்ட் சேவிங் சேலஞ்சை நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சார்ட்டில் கூட எழுதி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்க போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கணும் பசங்களுக்கு அப்படின்னீங்கன்னா அந்த சைக்கிள் பிக்சரோ இல்லை இந்த சைக்கிளோட இமேஜோ எடுத்து நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயோ இல்லை பீரோ பக்கத்துலேயோ அதை நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அடடா இந்த சேலஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இதுக்கான அமௌண்ட் இன்றைக்கி 20 rupees ஆகுது, பரவாயில்ல நம்ம எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணும். இந்த சேலஞ்சு நம்ம டெய்லி பண்ண போகிறது இல்லைங்க, நம்மக்கிட்ட அமௌண்ட் எப்போல்லாம் செய்ததோ அப்போ பண்ண போகிறோம். பட் மறந்துடாதீங்க, கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 3 monthஸில் நான் வாங்க போகிறேன், 6 monthஸில் நான் வாங்க போகிறேன். ஏன்னா விலைவாசியும் ஏறிட்டு தானேங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.